எப்போவாச்சும் உங்க குழந்தை வெளிய இருந்து கல்லு, இலை, பாட்டில் முடின்னு எதையாவது எடுத்துட்டு வந்து அது ஒரு பெரிய புதையல் மாதிரி பத்திரமா வச்சுக்கிறத பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் இல்ல, நிறைய பெற்றோருக்கு இந்த அனுபவம் உண்டு. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. உங்க குழந்தையோட மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு சீன் உங்க வீட்ல நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை திடீர்னு ஒரு விசித்திரமான கல்லையோ இல்ல ஒரு கலரான இலையோ பாக்குது. அடுத்த செகண்ட் அதுதான் உலகத்திலே ரொம்ப விலைமதிக்க முடியாத பொருள் மாதிரி ஆயிடுது. உடனே அதை பத்திரமா பாக்கெட்ல போட்டுக்குவாங்க இல்லையா? இது நிறைய வீடுகள்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க இப்படி செய்யும்போது அவங்க மனசுல உண்மையிலே என்ன ஓடிட்டு இருக்குன்னு நாம எப்பவாச்சும் யோசிச்சிருக்கோமா? அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு ஸ்பெஷல் பொருள் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது பார்த்திருக்கீங்களா? ஒரு மளிகை கடைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு உறவினர் வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், அந்த சின்ன கல்லோ இல்ல குச்சியோ எப்பவுமே அவங்க கூடவே இருக்கும். உங்க குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு பொருளோட ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கா? அப்போ அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்பா இதெல்லாம் இவங்களுக்கு தேவைப்படுது? இல்லனா, அச்சோ இத விடவே மாட்றாங்களே அப்படின்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருந்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, நெறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு அப்பாவா, அம்மாவா இத பாக்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமா, ஏன் சில சமயம் எரிச்சலா கூட வர்றது ரொம்பவே சகஜம்தான். ஏன் வீட்ல இவ்ளோ குப்பைய சேர்த்து வைக்கிறாங்கன்னு தோணும். ஆனா, இந்த பழக்கத்துக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அது என்னன்னு நாம ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். இத வெறும் ஒரு பழக்கமா பார்க்காம ஒரு புது கோணத்துல பார்க்கலாம். இத நாம உணர்ச்சி நங்கூரம், அதாவது சென்சரி ஆங்கர்னு சொல்லலாம். இது என்ன தெரியுமா? உங்க குழந்தை இந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு சூப்பரான கருவி. அப்போ இந்த உணர்ச்சி நங்கூரம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை எப்படி ஒரு போர்வை இல்லனா அதுக்கு பிடிச்ச பொம்மையை கட்டி பிடிச்சு தூங்குதோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வெறும் கல்லு, மண்ணு, கலெக்ஷன் கிடையாது. இது உங்க குழந்தை தனக்கு தேவையான மன அமைதியையும் ஆறுதலையும் தேடிக்க அவங்களே ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக்கிற ஒரு வழி. இப்போ பாருங்க, நம்ம பார்வையில எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு. முன்னாடி இது ஒரு தேவையற்ற பழக்கமா பார்த்தோம். ஆனா இப்போ இது அவங்க தங்களை தானே ஒழுங்குபடுத்திக்கிற ஒரு முக்கியமான வழின்னு புரிஞ்சுக்கிறோம். அதாவது நாம இதை ஒரு பிரச்சனையா பார்க்கறத விட்டுட்டு இது ஒரு தீர்வுன்னு ஏத்துக்க ஆரம்பிக்கிறோம். இது நாம திருத்த வேண்டிய ஒரு பழக்கம் இல்ல, நாம ஆதரிக்க வேண்டிய ஒரு சமாளிக்கும் டெக்னிக். சரி, இந்த சேகரிப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண கலெக்ஷன் எப்படி ஒரு குழந்தைக்கு இவ்ளோ பெரிய விஷயமா இருக்க முடியும்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் இந்த பொருள்கள் அவங்களோட மனநலனுக்கு இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு, குறிப்பா ஆட்டிசம் அல்லது ADHD மாதிரி சில விஷயங்கள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த உலகம் சில சமயம் ரொம்பவே குழப்பமா இருக்கலாம். அதாவது கணிக்க முடியாததா, ரொம்ப கன்ஃபியூசிங்கா, சில சமயம் பயமுறுத்துற மாதிரி கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, பிரகாசமான லைட்ஸு, உரத்த சத்தம், திடீர்னு மாறுற சூழ்நிலைகள், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கஷ்டமான, நிச்சயமற்ற நேரங்கள்ல தான் அவங்களோட இந்த சேகரிப்பு அவங்களுக்கு உதவுது. அது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கிற உணர்வையும் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் ரொம்ப முக்கியமா மன அமைதியையும் கொடுக்குது. கையில ஒரு வழவழப்பான கல்லையோ இல்ல அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பொருளையோ வச்சிருக்கும் போது அது புயல்ல மாட்டின கப்பலுக்கு கிடைச்ச நங்கூரம் மாதிரி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. இது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி உண்மையான சயின்ஸும் இருக்கு. இந்த பொருள்கள் அவங்க கண்ணுக்கு ஒரு விஷுவல் சென்சரி இன்புட் கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த பொருளை பார்க்கறது, தொடுறது மூலமா அவங்க மூளைக்கு அமைதியான சிக்னல்ஸ் போகுது. இது அவங்களோட நர்வஸ் சிஸ்டமை ரெகுலேட் பண்ண, அதாவது சமநிலைப்படுத்த உதவுது. அதனால தான் இது என்னோடதுன்னு சொல்லி அது ரொம்ப பத்திரமா பக்கத்திலே வச்சுக்க விரும்புறாங்க. அது அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிற ஒரு வழி. சரி, இது ஏன் நடக்குதுன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நாம எப்படி அவங்களுக்கு உதவலான்னு பார்க்கலாம். ஒரு பெற்றோரா இந்த விஷயத்துல உங்க குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஒரு பார்ட்னரா நீங்க மாறுறதுக்கு சில சிம்பிளான வழிகள் இங்க இருக்கு. முதல் படி, இது ஒரு பாதிப்பில்லாத சென்சரி சிக்னலா ஏத்துக்கோங்க. இது ஒரு கெட்ட பழக்கம் இல்ல, அவங்களுக்கு உதவுற ஒரு கருவின்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த நடத்தைய அனுமதிக்க முயற்சி பண்ணுங்க. மூணாவது, அவங்க இந்த மாதிரி பொருள்கள் சேகரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமும் இடமும் கொடுங்க. நாலாவது, அவங்களோட அந்த புதையல்களை அழகா அடுக்கி வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. சில பாக்ஸ் இல்ல ஜாடி வாங்கி கொடுத்து அதை ஒரு ஜாலியான வேலையா மாத்துங்க. அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, அவங்களோட அந்த கலெக்ஷன்ல உண்மையான ஆர்வம் காட்டுங்க. அது என்ன ஏதுன்னு கேளுங்க. அவங்க சொல்ற பதில்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். பாருங்க, நாம செய்யற ஒரு பொதுவான தவறு என்னன்னா, அது ஒரு முட்டாள்தனமான விஷயமா பார்க்கறது. ஆனா ஒரு ஆதரவான செயல் என்னன்னா, அந்த பொருள் அவங்களுக்கு எவ்வளோ அர்த்தம் உள்ளதுன்னு புரிஞ்சுக்கிறது. இது வெறும் கல்லு தானே, தூக்கி போடு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா உங்க குழந்தைக்கு அது வெறும் கல் இல்ல, அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நாம அதை அலட்சியப்படுத்தும் போது அவங்க உணர்வுகளும் சேர்த்து அலட்சியப்படுத்துறோம். ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம அவங்கள மதிக்கிறோம், நம்ம பந்தமும் வலுப்படுது. நீங்க அவங்க சேகரிப்புல ஆர்வம் காட்டும்போது என்ன நடக்குது தெரியுமா? நீங்க அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் அனுப்புறீங்க. நான் உன்னை கவனிக்கிறேன், உனக்கு எது முக்கியமோ அது எனக்கு முக்கியம்னு சொல்றீங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் அவங்களோட தன்னம்பிக்கையும் சுய அடையாளத்தையும் உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கும். அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நம்ம இந்த உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுல இருக்கிற முக்கியமான விஷயத்தை திரும்ப ஒரு தடவை பாத்திரலாம். நாம பேசுனதுல இருந்து நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான். இந்த விஷயத்தை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது ஒரு பழக்கம் அல்ல, இது ஒரு குழந்தை தன்னைத்தானே ஆற்றுப்படுத்திக் கொள்ளும் சுய ஒழுங்குபடுத்தும் வழி. ஆமாங்க, இது வெறும் பழக்கம் கிடையாது. இது அவங்க தங்களை சமாதானப்படுத்திக்க, தங்களை ஒழுங்குபடுத்திக்க பயன்படுத்துற ஒரு வழி.
அவங்க கையில வச்சிருக்கிற அந்த சின்ன பொருள் வெறும் பொருள் இல்ல, அது அவங்களுக்கு அமைதியும் பாதுகாப்பையும் கொடுக்கிற ஒரு கருவி. அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த உரையாடலை முடிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் நாம அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம், மதிக்கிறோம், அவங்களா இருக்கிறதுக்கு நாம பாதுகாப்பா உணர்றோம்னு நினைக்கிற ஒரு உலகத்தை நாம எப்படி உருவாக்குறது? இந்த புரிதலையும் மரியாதையும் நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையோட எல்லா பகுதிகளிலும் எப்படி கொண்டு வரலாம்? இதை நாம செஞ்சா ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பா மதிக்கப்பட்டு அவங்க உண்மையான சுபாவத்தோட சுதந்திரமா இருக்கிற ஒரு உலகத்தை நாம நிச்சயம் உருவாக்கலாம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.